மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்மளுடைய கிளாஸ் 3, அதாவது பொசிஷனல் ட்ரேடிங்குடைய ஏற்கனவே 2 கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கிளாஸுடைய கண்டினியூட்டி கடைசி ஃபைனல் கிளாஸ் இது. இதுக்கப்புறம் இந்த பொசிஷனல் ட்ரேட் பற்றி யூடியூப்ல எதுவும் நான் பேச மாட்டேன். இதுதான் லாஸ்ட். ஓகே, நீங்களே என்னை கூப்பிட்டு இது எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய சீக்வன்ஸை நான் முடிச்சிடுறேன் என் வேலையை. பொசிஷனல் ட்ரேட் அப்படி எடுக்கிறதுக்கு MACD லைன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்ட்ரி எப்போ பண்ணணும், கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்னா என்ன, அதே மாதிரி எக்ஸிட் எப்போ கொடுக்கணும். ஸோ அந்த ப்ளூ லைன் வந்து கீழே நோக்கி நகரும் பொழுது நீங்கள் எப்படி எக்ஸிட் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக சொல்லும்போது அந்த சிக்னல் லைனையும் நான் MACD லைனையும் மாற்றி சொல்லியிருப்பேன். சிக்னல் லைன் அப்படிங்கிறது என்ன, ப்ளூ லைன் நம்ம அப்படி எடுத்துக்கணும். இப்போ எப்போவெல்லாம் எக்ஸிட் கொடுக்கணும், அந்த ப்ளூ லைன் கீழே நோக்கி நகரும் போதெல்லாம் எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 டைம் ஃப்ரேம்லையும் சொல்கிறேன். வீக்லி, டெய்லி, 1 hour 15 minutes. இது 4மே உங்களுக்கு என்ன இருக்கணும், ப்ளூ லைன் மேல் நோக்கி நகர்ந்துருக்கணும். அந்த ப்ளூ லைன் ப்ராப்பராக மேல் நோக்கி நகர்ந்துருக்க சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது எக்ஸிட் எப்படி கொடுக்கணும், அந்த வீக்லியை விட்டுருங்க, டெய்லி, அதுக்கப்புறம் ஹவர்லி 15 minutes இந்த லைனில் எக்ஸிட் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட கூட இந்த பாயிண்ட்டை நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 52 டேஸ்க்கான ஒரு MACD லைனும் வரைஞ்சிருப்பேன், 26 டேஸ்க்கான ஒரு MACD லைனும் வரைஞ்சிருப்பேன். அந்த டோர் கான்செப்ட்லாம் சொல்ல இல்லையா, அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ தான் நீங்கள் எடுக்கிறது ஸ்ட்ராங்கான ட்ரேடாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டான ட்ரேடாக இருக்கும் அப்படின்னு. அப்போ 2 MACD லைன் நீங்கள் வரையணும்னா இந்த ஆர்டர் பார்த்துருப்பீங்க. அதாவது 12, 26, 9ங்கிறது டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் அதை அப்படியே 2 டைம்ஸ் ஆக்கணும். 24, 52, 18 அப்படின்னு ஆக்கி 2 MACD லைன் வச்சுருக்கீங்க. இந்த 2 MACDலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ட்ரி, 2 MACDலையும் அதே மாதிரி எக்ஸிட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸிட்டுங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் ட்ரேடே பண்ணலைன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற கைமாறான்னு நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த ட்ரேடிங்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்காக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு 6-7 ட்ரேட் போடும்போது மன உளைச்சல் அதெல்லாம் நான் வந்து விளையாட்டாக சொல்லவில்லை, அதெல்லாம் உண்மையிலேயே நானே ஃபீல் பண்ணேன். தேவையில்லாத ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமேங்கிறதுக்காக அதெல்லாம் நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது சொல்கிறேன். இந்த பொசிஷனல் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் லாங் டேர்ம் போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன்னா ப்ளீஸ் கோ ஹெட். இதை கண்டினியூ பண்ண விரும்புகிறவங்களுக்கு லாஸ்ட்டாக நான் எங்கே முடிச்சு நம்ம செலக்ட் பண்ணும்போது அது ட்ரெண்டிங் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இல்லாத ஸ்டாக்கில் நீங்கள் இந்த மாதிரியான பொசிஷன் ட்ரேட் பண்ண முடியாது. போன 60 நாளில் மார்க்கெட் மேல் நோக்கி இருக்கணும். அதுக்கப்புறம் RSIங்கிறது 60 இருக்கா 70 இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அது இன்க்ரிமெண்டல் ஸ்டேஜில் இருக்கணும். அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அது இன்க்ரிமெண்டல் ஸ்டேட்டில் இல்லைனாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தது வால்யூம் வந்து நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, போன 26 நாளுக்கான வால்யூம் எடுத்து அதில் ஆவரேஜ் எடுப்பேன். அந்த ஆவரேஜ் எடுத்து போன 5 நாளுக்கான ஆவரேஜ் எடுப்பேன். இந்த ஆவரேஜுக்கும் இந்த ஆவரேஜுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40% கூடுதலாக இருக்குன்னா இப்போதைக்கு கரண்ட்டு நம்ம வந்து போகலாம், ஓகே இது கோ ஹெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு நானே சொல்கிறேன். அடுத்தது ஸ்டாக்கோட குவாலிட்டி. ட்ரெண்ட் லைன் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் அதோடைய ஸ்கோர் செக் பண்ணுங்கள். ஸ்கோர் 50க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஏன்னா வீக்கான சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 50, 55, 60ங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் மினிமம் 50க்கு மேலே இருக்கிற ஸ்டாக் எடுத்தோம்னா நமக்கு அதை நாளைக்கு கன்வெர்ட் டு டெலிவரி கொடுக்கறதுல பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை சொல்லிடுறேன், எங்கேருந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் போகும், அதுக்கு நம்ம வழி விடுவோம். அதில் 1-2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே கொஞ்சம் தூரம் போவாங்க. ரொம்ப தூரம் போக முடியாது, கொஞ்சம் தூரம் போய் அவங்க அந்த டிராஃபிக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த ஆம்புலன்ஸோட ஸ்பீடை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் வால்யூம்ஸ்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் இருக்க மாட்டோம், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ, DISஓ, FISஓ இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா, இப்போ 10 கோடி 100 கோடி 50 கோடி வாங்குறாங்கன்னா டக்குன்னு அது ஒரு ஹைப் எடுக்கும், ஒரு 20% 15% ஹைப் எடுக்கும். அந்த கேப்பை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போய் நம்ம யூஸ் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஆம்புலன்ஸ் பின்னாடி போகிறது நியாயமானு என்கிட்ட கேட்காதீங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடி போகிறது தப்பு தான். ஆனால் ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய வால்யூம் பண்ணக்கூடிய ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங், அவங்க பின்னாடி போகிறது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இது சின்ன டைம்லேயே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நான் க்ரோ ஆப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்க்ரீன்னே ஒன்று இருக்கும். அதுதான் நான் பார்க்குறது. அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு புல்லிஷ், அதுக்கு அடுத்தது நமக்கு MACD லைனே அபவ் த MACD லைனுன்னே ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த 2த்துல எதை வேணால் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போய் சில விஷயங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஸ்டாக் பிக்கில் இந்த ஸ்டாக்ஸில் அதோட வால்யூம் போன ஒரு வாரத்துக்கான ஆவரேஜ் வால்யூம் அந்த கடந்த ஒரு நாளில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவன் போடுவான். அது மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 500%க்கு மேலே இருக்கணும். 500%க்கு மேலே கிட்டத்தட்ட வந்து 6-7 கம்பெனி என் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் எதெல்லாம் வால்யூம் அதிகமாக இருக்கோ அதை பிக் பண்ணணும். 52 வீக்ஸ்க்கான ஹை இருக்குல்ல, அதில் முட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் நல்லா வேகமாக போகும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 52 வீக்ஸ் ஒன்ஸ் டச் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் கொஞ்சம் கீழ் நோக்கி வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேஸில்.
ஒருவேளை 52 வீக்ஸ் முட்டல கொஞ்சம் கேப் இருக்குன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டாக்கோட நேம்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இன் நியூஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இன் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ஹை ப்ரைஸில் கொஞ்ச நாளைக்கு அது சஸ்டெயின் ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்காக இன் நியூஸில் இருக்கிறது மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் அது கிடையாது. பட் அப்படியான ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி கூட திருப்பி பார்த்துக்கங்க. நான் சொன்ன இந்த சில கண்டிஷன்ஸ்லாம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் லைனில் இந்த 4 ஸ்டாக்கையும் போடும்போது எனக்கு முதல் 2 ஸ்டாக்கில் ட்ரெண்ட் லைன் பிலோ 50 இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த 2 ஸ்டாக் எப்படி இருக்குன்னா அபோவ் 50 இருக்குது. அதில் ஒன்று மட்டும் இன் நியூஸில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த 2 ஸ்டாக் எடுத்துட்டு மீதி இருக்க 2 ஸ்டாக்கை மட்டும் கையில் எடுத்து பார்க்கும்போது அது நம்ம MACD லைன் வரைஞ்சு பார்க்கணும். RSI மோர் தென் 70 இருக்குது, 80 இருக்குது, ஒன்றில் 70 இருக்குது. இது பார்த்துட்டிங்களா? இப்போ 2 லைன் அந்த MACD லைனுடைய 2 லைன் வரைஞ்சிருக்கு. ஒன்று வந்துட்டு 26 டேஸ்க்கு, ஒன்று 52 டேஸ்க்கு. 2 லைனுமே உங்களுக்கு கட் பண்ணி மேலே போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 2 கேஸ்லையுமே மேல் நோக்கி நகருது. ஸ்கோரும் பார்த்துக்குங்க, இந்த RSI பார்த்துக்குங்க, ரெண்டுமே கட் பண்ணி. ஆனால் இது லேட் என்ட்ரி மாதிரி தெரியுது. ஆனால் ஆல்ரெடி ஒரு 10 நாளாக அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு இப்போ என்ன ஆகும்னா டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதை முன்னாடியே பிடிச்சிருக்கணும். இதே நியூஸை கொஞ்சம் முன்னாடியே நம்ம பிடிச்சிருக்கணும். பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக இது நான் ஸ்டார்ட்டில் வைக்கிறேன். எப்பவுமே ஒரு 4 நாள் 5 நாள் அப் ட்ரெண்ட் எடுக்குதுன்னா அடுத்து இன்னொரு 4 நாள் இருக்கும். அப்புறம் திருப்பி கீழே விழுந்துடும், அப்புறம் திருப்பி எழுந்திருக்கும். அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த என்ட்ரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கம்யூனிட்டியில் உங்களுக்கு என்னென்னா உங்கள் போர்ட்டலில் மேலே ஒரு ஸ்க்ரோலர் ஓடிட்டு இருக்கும். டெய்லி பேசிஸில் நான் உங்களுக்கு ஒரு 5-6 கம்பெனியுடைய அந்த வால்யூம், RSI, இந்த டெய்லி ஃப்ரேமு, வீக்லி ஃப்ரேம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எதெல்லாம் அப்போ அந்த அபவ் த லைன் போதோ அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மேலே போட்டிருப்பேன். நான் போட்ட எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதில் இன்னும் டீப் டைவாக நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா சரிங்களா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆசாத் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்க்ரோலரில் காட்டும்போது நம்ம எடுத்து செக் பண்ணுவோமே அப்படின்னா அது பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த 52ல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். இதில் RSI பாருங்கள் 72 இருக்குது. ஓப்பனிங் இப்போ தான் அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆகுது. வீக்லி, டெய்லி 1 hour 15 minutes இந்த 4 டோர் ஓப்பனில் இருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எப்போ நம்ம எக்ஸிட் கொடுக்கணுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த எக்ஸிட் டைமில் வெளியே போக வேண்டியது தான். அப்போ நமக்கு என்ட்ரி ஸ்டேஜ் கிளியராக தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரிங்கிறதும் புரியுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக போகும். இப்போ எக்ஸிட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 2 லைனுமே கீழ் நோக்கி வரணும். அதாவது நான் 26 சொல்கிறதும் சரி, 52 சொல்கிறதும் ரெண்டுமே கீழ் நோக்கி வரும்போது ப்ராப்பராக எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எப்படி நம்ம ப்ராஃபிட் வைக்கலாம், எப்படி வந்து டாப் லாஸ் வைக்கலாங்கிறத கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10% பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 110 ரூபா வரும்போது எக்ஸிட் கொடுத்துட போகிறீங்க. அந்த 110 ரூபாயில் உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குன்னா 3% செலவாயிடும். அரௌண்ட் 30% உங்களுக்கு செலவாயிடும். ஏன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸே ஒரு 20% போயிடும். ஒரு 10% உங்களுக்கு அந்த MTF யூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரோக்கரேஜ் இருக்கும், STT இருக்கும், இதெல்லாம் செலவாகும். இந்த செலவும் அந்த செலவையும் எல்லாம் சேர்த்து 30% உங்களுக்கு ஃப்ளாட்டாக வெளியே போயிடும். மீதி இருக்க அப்போ 7 ரூபாய் தான் உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஸோ இந்த 7 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு குறைஞ்சபட்சம் 10% வச்சோம்னா 3% போனால் கூட 7% உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா. அப்போ இதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? ஸ்டாப் லாஸை வைக்கணும் தானே அப்படின்னா எஸ், இந்த ட்ரேடுக்கெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 நாளுக்குள்ளே 30 to 40 டேஸ்க்குள்ளே 6 ட்ரேட்லேருந்து 7 ட்ரேட் சக்ஸஸ் கொடுத்துரும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த வாய் திறந்துச்சுன்னா மூடும் பொழுது அந்த கேப் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடுன்னு பார்த்தோம்னா ஒரு 6 ட்ரேட் இருக்கும். ஒரு நோ லாஸ் நோ கெயினில் ஒரு ட்ரேடு மிஸ் ஆகிடும். எத்தனை ட்ரேடுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹைட் ஆகணும்னா 3 ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ நம்மளோட கான்செப்ட் படி நம்ம 1 ரூபாய் கூட லாஸில் வைக்க மாட்டோம்னு இருக்கேன். ஒன்று ட்ரெண்ட் லைன் படி அது 55க்கு மேலே இல்லை 50க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்கான கம்பெனி, ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் 3 ஸ்டாக்கை என்ன பண்ணணும், கன்வெர்ட் டு டெலிவரி தான் இங்கே ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஆனால் நான் கம்மியான விலைக்கு விற்கிறது இல்லை ஸ்டாப் லாஸ். அதை என்னுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே தள்ளி விடுறது தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்துருச்சுன்னா அது இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு அது வளர்ந்து அது பெனிஃபிட் கொடுக்க போகுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்காகவே இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெனிஃபிட். ஏன் தெரியுமா? நம்ம எவ்வளோ ஸ்டாக்கை திருப்பி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே சேர்த்துட்டே வரணும், புதுசு புதுசாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கெல்லாம் தேடி எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும்னா உங்களுடைய 40-50 ஸ்டாக் வச்சுருப்பீங்களா எக்ஸிஸ்டிங், ஆஸ் மச் அஸ் அந்த கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய இந்த பொசிஷனல் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் பெட்டராக இருக்கும்.
அப்படிங்கிறது. அப்போ நம்ம டெய்லி எத்தனை ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு எத்தனை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணணும். ப்ராப்பரான ட்ரேடாக இருக்கணும். ஒரே ஒரு ட்ரேட் பண்ணணும். அது 30 நாளுக்குள்ள முடியணும். இதுதான் நம்மளுடைய பெஞ்ச் மார்க். அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை ட்ரேட் பண்ண முடியும்? 20 ட்ரேட் பண்ண முடியும். அப்போ 20 ட்ரேட் பண்ணுறது தான் சரியாக இருக்குது. ஏன்னா ஒன்றுல ப்ராஃபிட் நல்லா வரும். ஒரே ஸ்டாக்ல போய் மாட்டிக்க கூடாது. ஒன்றுல கம்மியாக வரும். எண்ட் ஆஃப் தி டே வந்து நல்ல ப்ராஃபிட்டோ கம்மி ப்ராஃபிட்டோ அது பிரச்சனை இல்லை. நோ லாஸில் தான் இருக்கணும். 10 ட்ரேட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, கன்வெர்ட் டு டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 20 ட்ரேட் போடுறீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 6 ட்ரேடை கன்வெர்ட் டு டெலிவரி கொடுக்க. அப்போ அந்த பணம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 14 ட்ரேடில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் கன்வெர்ட் டு டெலிவரி எடுத்துக்கலாம். த்ரூ MTF போகிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபார் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை போட்டு ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டாக் வாங்கி நிறைய நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு அதோடைய லிமிட்டை யூஸ் பண்ணி MTF போங்க. அதுதான் லாபம். ஏன்னா டபுள் பெனிஃபிட் இருக்கும். ஸ்டாக்கோட பெனிஃபிட்டும் இருக்கும், இந்த பெனிஃபிட் இருக்கும். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து MTF பண்ணேன், என்ன பண்ணனே தெரில, ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பேரலாக உங்ககிட்ட என்ன இருக்கணும், நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் எல்லாமே அது ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆகி உள்ளே சேர்ந்துடும். மோரோவர் நீங்கள் தனியாக ஸ்டாக்காக கன்வெர்ட் கூட பண்ண தேவையில்லை. அதான் கன்வெர்ட் டெலிவரின்னு ஒரு 3 ஸ்டாக்கை உள்ள தள்ளிட்டு தானே இருக்கீங்க. ஸோ அதுலேயே உங்களோட கன்சிடரேஷன் வந்துடும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கணக்குக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் ப்ராசஸ்க்கு என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் லிமிட் இருக்குது. நான் இந்த 3 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு உட்காந்து ட்ரேட் போடக்கூடாது. இதை டிவைடட் பை 3 போட்டோம்னா 10,000 rupees வரும். அப்போ 10,000 rupees நான் MTF யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா 30,000 ரூபாய் ஸ்டாக் வாங்கலாம். அப்போ என்னோட மார்ஜின் எவ்வளோ? 10,000 rupees. இதுதான் நான் செட் பண்ணணும். அப்போ 20 நாளைக்கு கணக்கு போட்டோம்னா 2 லட்ச ரூபாய் லிமிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ 1 lakh லிமிட் நம்ம கையில் ரிசர்வாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு அந்த பேலன்ஸ் எப்போவுமே இருக்கணும். அதுக்காக ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கணக்கு. 3 லட்ச ரூபாய் டிவைடட் பை 30 days போட்டால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரேட் மார்ஜின் வந்துட்டு 10,000 rupees அலோவ் பண்ணுறோம். அப்போ இந்த 10,000 into 3 இல்லை 10,000 into 4 அந்தந்த கம்பெனிக்கு என்ன அது கொடுக்குதோ, அந்த MTFோட டைம்ஸ் கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா ஒரு சில நல்ல கம்பெனிக்கு 4 கொடுக்கும், ஸ்டேபிளான கம்பெனிக்கு. ஒரு சில வாலட்டைலான கம்பெனிக்கு 3 கொடுக்கும், இன்னும் ரொம்ப வாலட்டைலான கம்பெனிக்கு 2.5 கொடுக்கும். டிபெண்ட்ஸ். ஆனால் உங்கள் மார்ஜின் ஷுட் நாட் பி மோர் தென் 10,000 per day. இந்த கேஸில் 3 லட்ச ரூபா உங்களோட லிமிட்டாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணி போவீங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், உங்களுடைய இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, லாஸ் ஆகிற மாதிரி எந்த விஷயம் உங்கள் கண் எதிர்க்க தெரிஞ்சாலோ இந்த விஷயத்தை மொத்தமாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. 10 ட்ரேடில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அச்சீவ் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லையா, ப்ளீஸ் ஸ்டாப் த ட்ரேடிங். இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஏன்னா இதெல்லாம் ரிஸ்க். உங்களுக்கு அது கை வந்ததுன்னா, உண்மையிலே வந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. கை வரலன்னா ஈகோவை பிடிச்சிக்கிட்டு நான் பண்ணியே ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரோட்டுக்கு வர கதையாக செஞ்சுடாதீங்க. ஒரு சிலருக்கு அந்த ஸ்கில் வரும், ஒரு சிலருக்கு அது வராது. அப்போ வர்றவங்க செய்யட்டும், வராதவங்க ப்ளீஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூப்பராக பண்ணுங்கள். அதில் அழகாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல வெல்த் கிரியேஷனும் பண்ண முடியும்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஓகே, ஸோ இது உங்களோட ஃபைனல் வீடியோ. இது எப்படி பண்ணணும்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்து ப்ராப்பராக ட்ரேட் எடுங்க. இந்த ட்ரேடு சக்ஸஸ் வருதா ஃபெயிலியர் வருதா பாருங்கள். எந்த இடத்துல வேணுனாலும் வெளியே வாங்க, எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் வெளியே வாங்க. ஓகேங்களா? ரைட். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நேற்று வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே மீட்டிங் அட்டன் பண்ணோம். இப்போ நம்ம 1000 ரீச் பண்ண போகிறோம்னு நான் சொல்லியிருக்கேன். 1000 ரீச் பண்ணதுமே நம்மளுடைய ஃபீஸு 5,999 6,999 மாறிடும். ஓகேங்களா? ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் யார் யாரெல்லாம் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ, இன்னும் 1 வீக்குக்கு இந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும். 5,999 விண்டோ. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக 6,999 மாறிடும். ரைட்டா? ஓகே, நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதுன்னு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.